ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். உங்களோட எதிரிகள் என்ன செஞ்சாலும் அவர்களிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா? அப்போ இந்த சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. முன்பெல்லாம் நமக்கு யார் எதிரிகள், யார் நமக்கு தீய வேலைகளை செய்வார்கள் என நம்மால் கணித்து அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்ள முடியுங்க. ஆனால் தற்போதைய நாட்களில் நம்முடன் இருப்பவர்களிலே யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என கணிக்க முடியாத சூழ்நிலையில் பலரும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க. நாம் கூடவே இருப்பாங்க, ஆனால் நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி ஏகப்பட்ட வேலைகளை செய்வாங்க. அது நாம் செய்யும் தொழில் இடமாக இருந்தாலும் சரி, நாம் வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரிங்க. ஏன் நமது சொந்த பந்தங்களுக்குள்ளாவே இப்போதெல்லாம் இது நடக்குதுங்க. இப்படி நமக்கு தீங்கு செய்வதற்கும் தீய எண்ணங்களுடன் நம்மை நெருங்குவரிடமிருந்தும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஒரு பரிகாரத்தை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பரிகாரத்தை செய்வதற்காக நமக்கு வெள்ளெருக்கஞ்செடியோட இலையும், பஞ்சுத்திரி, நல்லெண்ணெய், ஒரு அகல் விளக்கு, இந்த பொருட்கள் மட்டும்தாங்க தேவைப்படும். இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பரிகாரம் செய்வதற்கு முன்பாக அதற்கான திரியை நீங்கள் தயார் செய்யணுங்க. அதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் வெள்ளெருக்கஞ்செடியோட இலையை கசக்கி அந்த சாறை நாம் வைத்திருக்கும் கிண்ணத்தில் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரில் நாம் வைத்திருக்கோம் பஞ்சு திரியை நன்றாக நனைத்து காய வைத்து எடுத்துக்கோங்க. இது போன்று 9 முறை இந்த திரியை அந்த கிண்ணத்தில் உள்ள தண்ணீருடன் முக்கி எடுத்து காய வச்சுக்கணுங்க. நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை மிகவும் உகந்த நாளுங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பூஜை அறையை தவிர்த்து வேறு எந்த இடங்கள்னாலும் அமர்ந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. நீங்கள் வைத்திருக்கும் விளக்கை கிழக்கு நோக்கி இருக்கும்படி வச்சு அதுக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரெல்லாம் துன்பங்கள் வருமோ, யாரால் துன்பம் வருமோ அவர்களின் பெயர்களை சொல்லி இந்த துன்பங்களிலிருந்து என்னை காத்து அருளுங்கள். பின்பு உங்களுக்கு பேர் தெரியாத நபர்களாக இருந்தால் எனக்கு வரவிருக்கின்ற துன்பங்களிலிருந்து என்னை காத்து அருளுங்கள் என மனதார வேண்டிக் கொண்டு விநாயகருக்கு மா இலையை போட்டு மாலையாக போட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது போன்ற இந்த பரிகாரத்தை செய்து முடித்ததுக்கப்புறம் விளக்கில் மீதி இருக்கும் எண்ணெயையும் திரியையும் மனிதனோட கால் படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடுங்க. அடுத்த முறை விளக்கேற்றும் போது புது திரி புது எண்ணெய் ஊற்றி வழிபடுங்க. ஒருவர் ஏற்றிய விளக்க மற்றொருவர் ஏற்றவும் கூடாது, இந்த விளக்கை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தவும் கூடாதுங்க. இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு எப்போதெல்லாம் துன்பங்கள் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. இப்படி நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த எதிரிகள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் என அனைவரின் தீய எண்ணங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுங்க இந்த விளக்கு. ஏன் அவர்கள் உங்களுக்கு தீய வேலைகளை செய்ய நினைக்கும் போது அந்த எண்ணங்களை உடைத்து எடுக்கும் சக்தி கூட இந்த விளக்குக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே விழும் கண் திருஷ்டியில் இருந்தும் உங்களை இந்த விளக்கு காப்பாற்றுங்க. அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.